சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். Honorable Shriman G.K. Vasan ji will speak in Tamil. Thank you, sir, for giving me an opportunity to speak in Tamil. அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற மேலவையிலே என்னுடைய மூன்றாவது முறை 2020-26 இந்த அவைக்கு வருவதற்கான வாய்ப்பை அளித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்யசபையை பொறுத்தவரையிலே இது என்னுடைய 18வது வருடம். ஒவ்வொரு வருடமும் இந்த அவையிலே ஒவ்வொரு முறையும் ஒரு பாடம், இது ஒரு கல்விச்சாலை, ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இங்கே உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லாம் பல்துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்கள். ஒவ்வொருவர் கூறும் கருத்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு பாடமாக நமக்கு இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பெயரிலே நான் தமிழக மக்களுடைய எண்ணங்களை இந்த அவையிலே பிரதிபலித்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அதே போல என்னுடைய கட்சியின் சார்பிலே இந்தியாவினுடைய பொருளாதார உயர்வு, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இந்த அவையிலே நான் குரல் கொடுத்திருக்கிறேன் என்று பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அவையை பொறுத்தவரையிலே ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மரியாதைக்குரிய மூத்த தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் இந்த அவையை நடத்தும் ராஜ்யசபை செக்ரட்டேரியட் நிர்வாகிகள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இங்கே ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய ராஜ்யசபை உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் அன்போடு பண்போடு பழகிக் கொள்கிறார்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள், சகோதர சகோதரிகளாக இங்கே அவர்கள் பழகுவது மிகுந்த மனநிறைவை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. சபையின் காலம் முடிந்த பிறகு கூட ஒவ்வொருவருக்கும் தொடர்பு பல வருடங்கள் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறது. மேலும் குறிப்பாக இந்த அவையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் சேர்மன் ஐயா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடுநிலையான செயல்பாட்டுக்கு குறித்த காலத்திலேயே எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தனது கடின உழைப்பு, இந்த உயர்ந்த ஸ்தானத்திலே இன்று அவர்கள் அமர்ந்து தமிழகத்திலிருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த நேரத்திலே நானும் உறுப்பினராக அவர்களோடு பணியாற்றியதை மன நிறைவோடு நினைத்து பார்த்து மீண்டும் அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.